வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்குண்டான சிம்ம ராசி நேயர்களுக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி நேயர்களே, வெயில் காலம் வேறு, அக்னி நட்சத்திரம் வேறு வரப்போகுது. அதனால் இந்த மேசம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 ராசிகளும் தனுசையும் சேர்க்கலாம். இருந்தாலும் தனுசு கொஞ்சம் குரு வீடு, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், குரு பார்வை இருக்கனால. அதனால் இந்த மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 ராசிகளுக்கு 45-50 வயசுக்கு மேலே இருந்தால் ரொம்ப பயங்கரமாக கோபம் வரும் இந்த சமயத்தில், இந்த மாதத்தில். அதாவது இந்த பங்குனி சித்திரை ரொம்ப இந்த 2 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யங்ஸ்டர் ஒர்க் லோடில் இருந்தாக்க, அதுலேயும் அலையிற ஒர்க் லோடில் இருந்தாக்க கொஞ்சம் பார்த்து உள்ளே வந்தோடனே நல்லா கை காலெலாம் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு இளநீர், மோர், தண்ணீர் இதெல்லாம் முடிஞ்சால் காலை மாலை 2 வேளை குளிங்க. தண்ணி எங்கே சார் இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். வாங்க பலனுக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களே, ஏப்ரல் அதாவது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே கேது சுயசாரத்தில் உள்ள என்ட்ரி ஆக போகிறாரு. அதனால் ஆன்மீகத்தில் கோயிலுக்கு போகிறது, மறைநூல்கள் படிக்கிறது, யோகா பண்ணுறது, வாசி யோகா கற்றுக்கிறது, கிரியா யோகா கற்றுக்கிறது, இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வேதம் படிக்கிறது, காலையில் போகிறது, ஆன்மீக நூல்கள் வெளியிடுறது, எழுதுறது, அது சம்மந்தமாக தேடல் இதெல்லாம் அதிகமாகும். ஒரு சிலர் திரும்பவும் அரசியலில் ஈடுபடுவீர்கள், அதாவது ரீஎன்ட்ரி. பழைய கால அந்த வாழ்க்கையை பற்றி பேசி பேசி நேரத்தை கழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முடிஞ்ச விஷயத்தங்களை பற்றி 10-15 வருஷத்துங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி, பணப்புழக்கம், மனைவி வழியவோ அதாவது மனைவி கையவோ, வாடிக்கையாளர்களுடைய கையவோ, பங்குதாரரையோ எதிர்பார்த்தோ சார்ந்தோ இருந்து பின்னர் எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் கைக்கு வரும். கவனம். கன்ஸ்ட்ரக்ஷன், துணி, சினிமா துறைகள் மெல்ல மெல்ல எழும்பும். சுக்கிரன் சார்ந்த துறைகள் எழும்பும். பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய சொத்து திடீர்னு உங்களுக்கு பாத்தியப்படும், அதாவது கைவரப்பெறும். இப்போ வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கடின உழைப்பு, அதாவது கர்மா செயல் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்குது, தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. எந்த வேலையுமே செய்யலைனாலும் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறது, அங்கேருந்து இங்கே கொண்டு போய் விடுறது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்னாலும் அதிகமாக இருக்கும். மனைவி வழி தொடர்பு அந்யோன்னதி தரும். வரவு, குரு காப்பாற்றிக்கிட்டு இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11 உட்காந்து சுயசாரத்தில் உட்காந்து குரு காப்பாற்றிட்டு இருக்கார். அப்பா இருந்தால் அவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. கவனம். தசாபுத்தி ஓகே அப்படின்னா திருமணம் ஓகே. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, அது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுறது, டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டேஷன் என்கொயரி இது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க, நடக்கும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு கூட ஏற்படும். உங்களுடைய கடனை ஏதோ ஒரு வகையில் பொருளாவோ இல்லை ஜாமீன் ஏற்றுக்கிறதோ, கையெழுத்து போடுறதோ, பணமாக கொடுக்கறதோ, இப்படி அவர் செலுத்துதல் நடக்கும். உங்கள் குழந்தைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள், குறிப்பாக ப்ரெஷர் உள்ளவங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் திடீர் பிரச்சனை ஏற்படும். குழந்தை பேரு உண்டு. எம்ஃபிலு, பிஹெச்டி, டாக்டரேட்டு, ஆய்வு படிப்பு, வைவா வைக்கிறது இதெல்லாம் உண்டு. தீசி சப்மிட் பண்ணுறது இதெல்லாம் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், எப்பொழுதும் நல்லது. குறிப்பாக இந்த பங்குனி சித்திரை மாதங்களில் நான் ஏற்கனவே முன் சொன்ன மாதிரி கால்கள், குறிப்பாக முழங்கால்கள், பாதங்களில் வேலை செய்யும்போது, தொழில் செய்யும்போது, பயணம் செய்யும்போது கவனமாக இருங்கள். வார்த்தை மிகவும் உஷ்ணமாக வரும். நான் காக்க சிம்மராசி நேயர்களே, இல்லைன்னா
பிரச்சனைகளை, வாக்குவாதங்களை, கைகலப்பை தவிர்க்க முடியாது. நன்றி, வணக்கம் நேயர்களே.